இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜ் ரிலேட்டடாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு நான் ஆன்லைனில் கோச்சிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் டீட்டெயில் வேணால் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணியிருப்பேன். அந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களோட இமெயிலை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்லாஸ்ட் வந்து கும்பகோணம் காலேஜுக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கும்பகோணம் அண்ட் சென்னை 2 காலேஜுக்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட் அண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. அண்ட் வெப்சைட் லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாண்டிச்சேரி ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் வந்துட்டு 2 பிரைவேட் காலேஜ், எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் காலேஜோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் எல்லா வெப்சைட் லிங்க்குமே அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் முக்கியமாக வந்துட்டு ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கும்பகோணத்துக்கு 2த்துக்குமே சேர்த்து ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பேன். பிகாஸ் வந்து அது 2மே ஒரே யூனிவர்சிட்டியில் வரனால அது 2 மட்டும் ஒரே வெப்சைட்டில் இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி இல்லைனா வந்துட்டு உங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறது ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்கேஸ் எனக்குமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக அப்ளை பண்ண தெரியாது. நீங்கள் ஒரு நெட் சென்டர் போயிட்டு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து கோர்ஸ் நேம் சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் அந்த நான் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக உள்ளே போனாலும் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி நம்ம ஃபேஸ்புக்லாம் லாகின் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்துட்டு அப்ளிகேஷன் உண்டான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அப்பா பேர், அம்மா நேமு, ஏஜ், அப்புறம் வந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுமோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அண்ட் 10th and 12th சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லைனா கடைசியாக நீங்கள் முடிச்ச வந்துட்டு அந்த செமஸ்டரோட சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எதுனாலுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலான நெட் சென்டர் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உள்ளே போகும்போது தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கனாலே அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு போங்க. நிறைய பேர் என்கிட்டயே வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க ஃபோனில் ஈஸியாக அப்ளை பண்ணிட முடியுமா, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் சொல்லணும்னு பார்த்தேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ண போகிற இடத்துல நீங்கள் வந்துட்டு பாண்டிச்சேரி காலேஜை பொறுத்தவரையும் BVAன்னு போட்டிருப்பாங்க, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க அந்த கும்பகோணம் அண்ட் சென்னை காலேஜாக இருக்கட்டும் அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா BFAன்னு போட்டிருப்பாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ கோர்ஸ் நேம் வந்துட்டு கொஞ்சம் வேரியாக டிஃப்ரெண்ட் ஆகும். பாண்டிச்சேரி காலேஜில் விஷுவல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லுவோம். மற்றபடி அந்த உள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், விஷுவல் கம்யூனிகேஷன், டிசைன் அண்ட் பிரிண்ட் மேக்கிங், டெக்ஸ்டைல், அப்புறம் செராமிக், இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு 10 ரேங்க், அதாவது 20 ரேங்க்குள்ளே நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 20 ரேங்க்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு அவங்க கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா இப்போ மெரிட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு 20 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் கேட்டு வாங்கிக்கலாம். இதே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 50வது ரேங்க் இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேக்கண்ட்டாக இருக்குதோ அதுதான் அவங்க கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் கேட்ட டிபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பர்டிகுலராக ஒரு கும்பகோணத்தை பொறுத்தவரை ஒரு 75 ரேங்க்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதாவது அப்ளை பண்ணுறவங்க ஒரு 300 பேர் 500 பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க அதில் ஒரு 50 பேர் இல்லாமல் ஒரு 450 பேர் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா 450 பேருக்குமே அவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் அண்ட் அதான் அட்மிஷன் போட முடியாது. இது கவர்மெண்ட் காலேஜினால. ப்ரைவேட் காலேஜில் சான்சஸ் இருக்குது, ஆனால் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அப்படி பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையும் கும்பகோணத்தில் வந்துட்டு 75 சீட்ஸ் தான். அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா 110 சீட் தான். அண்ட் சென்னையில் வந்துட்டு நீங்கள் பே பண்ணியும் சீட் வாங்கலாம். அது வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது 10,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறையா நான் சலுகைகள் சொல்லியிருப்பேன், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஃப்ரீ மெட்டீரியல் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம். அண்ட் அவங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணி வரவங்களுக்கு அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் சென்னை காலேஜில் தான் அந்த மாதிரி இருக்குது. கும்பகோணம் காலேஜில் அந்த ஆப்ஷன் கூட கிடையாது. அண்ட் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிற இடத்துல எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வச்சுருக்கதை கொண்டு போனீங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நல்லா வந்துட்டு மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெரிட்டில் வரும். அண்ட் நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் வந்து மெரிட்டில் வந்து தான் ஆகணும். மொத்தமே வந்துட்டு 300 பேர் 400 பேர் எழுதுவாங்க. அண்ட் ஆனால் எல்லாருக்குமே அட்மிஷன் போட மாட்டாங்க. ஸோ நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் வந்துட்டு ட்ரை பண்ணி கிடைக்காம செகண்ட் இயர், அதை இன்னொன்று ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆனவங்க இருக்காங்க. இதே வந்துட்டு
கரெக்டாக 23 தான் வந்துட்டு பிசிக்கு உண்டான, அதாவது பிசி எஸ்சி எஸ்டி அந்த கேஸ்ட்டை தவிர பேலன்ஸ் இருக்க கேஸ்ட்டுக்கெலாம் 23 தான் ஏஜ் லிமிட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக 23 ஏஜ்லலாம் வந்து கூட எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு வாட்டி வேறு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அண்ட் இந்த டிகிரிலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே என்ட்ரி ஆகாமல் வந்தவங்களும் செகண்ட் இயர் அதான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி கூட வந்திருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் போகிற வீடியோவே பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணால் அங்கே பெட்டராக பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் கோச்சிங் போகணும். நானே கோச்சிங் போயிட்டு தான் ஜாயின் பண்ணேன். அண்ட் 3 இயர்ஸ் பேக்கு நாங்கள் வந்து எங்கள் காலேஜ்லேயே வந்துட்டு ஃபுல்லும் வந்துட்டு கோச்சிங் கொடுத்தாங்க. அண்ட் அப்போ வந்து ஃப்ரீ கோச்சிங்காக கொடுத்தாங்க. அண்ட் இப்போ வந்து காலேஜில் கொடுக்குறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது போல் இப்போ கொரோனான்றனால ரொம்ப நாள் வந்துட்டு யாருக்குமே வந்து கோச்சிங்ஸ் யாருமே எடுக்கல. ஸோ நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நான் கொடுக்குற ப்ரைவேட் லிங்க்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என் கைடன்ஸ் மூலமாக ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ண முடியும். அண்ட் என்கிட்ட வந்தீங்கன்னா, அதாவது என்கிட்ட கோச்சிங் வந்தால் கன்ஃபார்மாக உள்ளே போயிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்துட்டு எங்கள் கூட நிறைய பேர் கோச்சிங் அட்டன் பண்ணி நிறைய பேர் வந்து என்ட்ரி ஆகாமல் போயிருக்காங்க. அண்ட் இது வந்து பாஸ் ஃபெயில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து ஒரு 70 ரேங்க்குள்ளே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 100வது ரேங்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது கும்பகோணத்தில் நான் சொல்கிறேன், ஒரு 70 சீட்ஸுக்கு ஒரு 1 or 2 ரேங்க் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்காது. ஸோ அதை நீங்கள் ஃபெயிலுன்னு கூட எடுத்துக்கலாம். அதான் பாஸு ஃபெயில் அப்படி கணக்கு கிடையாது. நீங்கள் ரேங்க்கு முன்னே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யாரும் வந்துட்டு இப்போ இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா வந்துட்டு டைம் உங்களுக்கு இருக்குது. இப்போ கொரோனானால எப்போ என்ட்ரன்ஸ் வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணால் தான் வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு காலேஜில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லா லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெட் சென்டர் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்கை சொல்லி நீங்கள் கோர்ஸ் நேம் சொன்னீங்கன்னா அவங்களே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபோனில் அப்ளை பண்ணிக்கலான்ட்டு இருக்காதீங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்கேன் பண்ணி ஏற்றணும். ஸோ வந்துட்டு அதை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.